தக் லைஃப் இந்த படத்தோட ட்ரெய்லர் கமல் சாரோட கெட்டப்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இந்தியன் டூவோட வாடை கொஞ்சம் ஹெவியா வருது அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியன் டூவே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. கமல் சார் பேசுறதெல்லாம் கேட்டீங்களா, இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நம்மளுக்கு புரியவே புரியாது. அதே மாதிரிதான் இந்த படத்தோட கதை உங்களுக்கு புரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மணி சாரும் கமல் சாரும் சேர்ந்து செஞ்ச சம்பவம் தான் இந்த தக் லைஃப். கமல் சார் இந்த கதைக்கு எதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கமல் சார் கிட்ட அபிராமி உங்க பொண்டாட்டி த்ரிஷாவை நீங்க கீப்பா வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொழுது. அதனாலதான் அவரும் ஓகே சொல்லியிருக்காரு. சிம்பு இந்த படத்துக்கு எதுக்கு ஓகே சொல்லியிருப்பாருன்னா, கலர் சட்டை போட்டு 4 வாட்டி நடக்கிறீங்க, அதே மாதிரி த்ரிஷா கமல் சாருக்கு மட்டும் கீப் இல்ல உங்களுக்கு கீப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த கதைக்கு அவர் ஒத்துன்னு இருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல கமல் சார் சொல்றாரு இது ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் நம்பி உட்காந்தோம். என்னடா கேங்ஸ்டர் படம் சொன்னீங்க, வரீங்க போறீங்க, இதுக்கு மேல அசோக் செல்வன் வர, அவர் எதுக்கு வராரு ஏன் வராருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்டா படத்தோட பேரை தக் லைஃப்னு வச்சுட்டு எங்க லைஃப் எடுத்துனுக்கிறீங்க? இதுக்கு படத்துக்கு செக்கச்ச வந்த வானம் 2ன்னு வச்சிருந்தா கூட சரியா இருந்திருக்கும். விண்வெளி நாயகா அப்படின்னு ஒரு பாட்டை காட்டி ஏமாத்தினானுங்க. சரி அந்த பாட்டாவது படத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தா படம் முடிஞ்ச உடனே என் கிரெடிட்ல போட்டு நம்மள சம்பவம் பண்ணிட்டானுங்க. ஆக மொத்தத்துல தக் லைஃப்னு இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா உங்க லைஃபுக்கு உத்தரவாதம் இல்ல, பாத்துக்கோங்க.